இன்றைக்கி நம்ம ஆர்டிகல் 21 பேஸ் பண்ண 8 கேசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1950 ஏகே கோபாலன், 1970 மேனகா காந்தி, 1985 பீம் சிங். இந்த 3 கேஸுமே தடுப்பு காவல் பற்றினது. ஏகே கோபாலன் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 21 மீறப்படலை, சட்டப்படி தடுப்பு காவல் வச்சது சரிதான்னு சொல்லியிருப்பாங்க. மேனகா காந்தி கேஸில் ஆர்டிகல் 21 மீறப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. பீம் சிங் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்துக்கூடாது, அது தடுக்குன்னு சொல்லிட்டு தடுப்பு காவல் வச்சுருந்துருப்பாங்க. அடுத்து உசேனரா கட்டூன் 1979. இந்த கேஸ் ஸ்பீடி ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேஸ் சீக்கிரமாக விசாரிக்கப்படுறது அவங்களோட அடிப்படை உரிமையில் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. அது 1985 ஓல்கா டெல்லிஸ் அவங்களோட கேஸு. இது மும்பையில் பிளாட்ஃபார்மில் தங்கியிருப்பாங்களே அவங்கள வெளில போக சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கான இன்னொரு தங்குறதுக்கு வேறு ஒரு வீடும் அரேஞ்ச் பண்ணல, அவங்களுக்கான ஜாபும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல. அவங்கள அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு வெளில போக சொன்னால் அவங்களோட வாழ்வாதாரத்தை பறிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிகே பசு 1997. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரூல்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் ரீசன் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அரெஸ்ட் பண்ண உடனே என்னோடய ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் விசாரிக்கும் போது பக்கத்தில் லாயர் வச்சுக்கலாம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது விசாரிக்கிறங்கும் போது 3rd டிகிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட மனித உரிமை பறிக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கான இழப்பீடை தருவாங்க. ஸோ இந்த அரெஸ்ட் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த டிகே பசு கேஸில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2011 அருணா ஷான்பாக், இவங்க ஒரு நர்ஸு. இவங்க 42 வருஷமாக கோமாவில் இருப்பாங்க. இவங்க ரேப் பண்ணிடுவாங்க. இவங்களை செயலற்ற கருணை கொலை பண்ணுறதுக்காக பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. கருணை கொலைங்கிறது இன்ஜெக்ஷன் போடுறது. இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க இறந்து விடுவாங்க. செயலற்ற கருணை கொலைங்கிறது அவங்களோட ஆக்சிஜன் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறது மூலமாக இறக்குறது. ஸோ இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. 2018 காமன் காஸ் கேஸு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க அவங்களோட கண்ணியத்தோட சாகிறதுக்கான உரிமை. இதோட ஆர்டிகல் 21 பேஸ் பண்ண 8 கேசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மற்ற கேசஸ் பார்க்கலாம்.